பாட்டில் ராதா வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். ரொம்ப மச் நீடட் டு தி சொசைட்டியான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும், ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய ஃபேமிலிஸால் இந்த படத்தை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்சஸ் பை குரு சோமசுந்தரம் சார் அண்ட் சஞ்சனா நடராஜன் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் இது மாதிரி ஒரு ஆல்கஹாலிக்கை பற்றி எடுத்த படம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வசந்த் சார் சத்தம் போடாதுன்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு 10% தான் காமிச்சிருப்பார். ஒரு ஆல்கஹாலிக்கை பற்றி 100% காமிச்சது தினகர் சிவலிங்கத்துக்கு ஒரு ஆட்சா. இன்றைக்கி இளைய சமுதாயத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது போதை தான். அந்த போதையை ஒரு மைய கருவாக எடுத்து ஒரு டைரக்டர் ஒரு அருமையாக கொடுத்துருக்காருன்னா அவருக்கு ஒரு ஆட்சாப். இனி வரும் காலங்களில் வந்து இந்த படத்துக்கு தயவுசெய்து தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வரி சலுகை அழித்து இதை எல்லா இடத்துலையும் வந்து திரையிட்டாங்கன்னா வளரும் சமுதாயம். ஒரு குடிகாரன் எவ்வளோ பாதிக்கப்படுறான், குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது, அந்த குடியினால் எவ்வளோ ஆரம்பிக்கும் போது சோஷியல் ட்ரிங்கர் ஆரம்பிக்கிறான், அக்கேஷனல் ஆகிறான், ஆல்கஹாலிக்காக மாறினவொடனே அவன் குடும்பம், அவனோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வீட்டு பொருளை திருடி வித்துடுறான், சூசைட் அட்டன் பண்ணுறான். இவன் சூசைட் அட்டன் பண்ணாலும் அவங்க ஃபேமிலி சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. இவன் ஒருத்தனால அவங்க சுற்றி இருக்க 100 பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை ஒரு அருமையான டச்சாக காமிச்சிருக்கிறாரு டைரக்டர், அருமையாக காமிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். பேர் குரு. படம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இம்ப்ரெஸ்னா எப்படின்னா, ரொம்ப நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குமோ அதை லைவாக பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ எங்கள் வீட்லேயும் இதுமாரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. எங்கள் வீடுன்னு சொல்ல முடியாது, நிறைய வீட்டில் இருக்குது. பட்டு என்னோட பர்சனலாக எனக்குன்னு ஒரு கேரக்டரு என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது எதனால் அப்படின்னா, நான் அந்த ஃபீல்ட்லே நான் அனுபவப்பட்டதுனால வந்து அது ரொம்பவே என்னை பாதிச்சிச்சு, ஏதோ யோசிக்க வச்சிச்சு. பட் ஆனால் ரீஅடிக்ஷன் அந்த டாபிக் எங்கள் ஃபேமிலி போகலை. பட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து இது ரெகுலராக நடக்கிற ஒரு காட்சி தான். நடுத்தரன்னு சொல்கிறத விட அதோட கீழே இருக்கவங்களுக்கு, ஒரு தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த சம்பாதிக்கிற காசை ஒரு 100 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, மிச்சம் எல்லாமே வந்து கடைக்கே போயிடும். ஸோ அதை கவர்மெண்ட்டை குற்றம் சொல்ல முடியாது. அவங்க விற்கிறாங்கன்றதுனால நம்ம வாங்கி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வாங்கி குடித்து லைஃபே வந்து எவ்வளோ பேர் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது. அது மக்களாக இந்த படம் ரொம்ப குடிக்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கிறவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். நான் அதை தான் விரும்புகிறேன். படம் வந்து ரொம்பவே என்னை ஆழ்த்தி கொண்டு போயிடுச்சு. பாட்டில் ராதா படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. அண்ட் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் இந்த படத்தை. ஆல்கஹாலிசம் பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி ஆல்கஹாலிசம் வந்து ஒரு டிசீஸ், அது அவங்க ஒரு நோய், அந்த நோயை வந்து எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுங்கிற இது வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் அனானிமஸாக இருக்கட்டும், டி அடிக்ஷன் சென்டராக இருக்கட்டும். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற நிறைய இந்த பூக்காரி அக்கா இல்லை யாராக இருந்தாலும் அவங்க ரொம்ப வேதனைகளை அவங்க வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது வந்து அவங்க புருஷனோட குடிகார பிரச்சனை தான். அந்த விதத்துல இந்த படத்தை வந்து அவங்க அவ்வளோ ரியலாக காமிச்சிருக்காங்க. சஞ்சனாவோட கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து எல்லா வீட்லேயும் லேடிஸால ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்களும் குரு சாரோட கேரக்டரும் வந்து அதை திருந்தி அதை எப்படி அதுலேருந்து வராரு அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. தினகரன் சார் டிரெக்டருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமை வந்து அவர் எடுத்திருக்காரு. எல்லாருமே பார்க்கணும். தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்க்கணும், கேரளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். படம் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. எல்லாமே நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அது டெய்லி எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. இது வந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை யூஸ் பண்ணி அவங்க வெளியே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்கஹால் பர்சன்ஸ்க்கு மெயினாக சொசைட்டியில் அவங்க எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகுது, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து லைக் ஏஜ் பீப்புள் வரைக்கும் இந்த மூவி பார்க்கலாம். சொசைட்டிக்கு ஒரு மெயினான கண்டென்ட் இந்த மூவி. ஆக்சுவலி என் ஃபேமிலி ஸ்டோரி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் நான் எப்படி எஃபெக்ட் ஆனேன், நானும் டேடி, தம்பி, அம்மா
அம்மா எப்படி எஃபெக்ட் ஆனாங்க, எங்களோட எஜுகேஷன் எப்படி எஃபெக்ட் ஆச்சு டேடியால, அவர் ஒருத்தரால நாங்க 3 பேர் எவ்வளவு எஃபெக்ட் ஆனோம். ஸோ லைக் என் ஃபேமிலி ஸ்டோரி அப்படியே ஒரு படமா எடுத்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த கதை தாங்கண்ணே. இதில் நடந்து இப்போ தான் நாங்களும் இதேமாரி திருந்திக்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம். அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான். படமே எடுத்துக்கிறான் பையன். சூப்பராக இருக்கு. பையன் தான் பையன் படம் எடுத்துக்காரு. பையன் எங்கள் பையன் நல்லா பசாசாக எடுத்துருக்காரு. அடுத்த படம் பாடி நிறைய பண்ணணும். ஒரு நல்லா பெரிய அளவெல்லாம் வரணும், பெரிய அளவு வரணும். ஆமாம், நடிச்சவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து அதிகமாக தான் பண்ணியிருக்காரு. காலா கபாலி பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. ரஜினி இது பண்ணியிருக்காரு. பையன் தினகர் பண்ணியிருக்காரு. அவர் அப்பா ரொம்ப நல்லா இருக்குது. கனெக்டிவா இருக்குது படம். வந்து ரியலா இருக்கிறது வந்து இப்ப இருக்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி இதா இருக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இந்த மாதிரி இருக்க தேவையில்லை. ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகுது, அது போக அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றாங்க, அவங்க சைடு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இருக்க அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்கள வந்து ஈஸியாக வந்து நம்ம கேரே பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டில் ராதா படத்தோட ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல வந்து எந்தவித டவுட்டுமே படம் வேணாம். பொதுவாக வந்து ப்ரீமியருக்குள்ள வந்துட்டு எல்லாரும் மக்கள் பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், எல்லாரும் வந்து சூப்பர் சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. இது வார்த்தைக்காக சொல்கிற சூப்பர் இல்லை, உண்மையிலே மனசுலேருந்து வெளியில் வருது. இது நல்லா இருக்கு அப்படின்ற படத்தை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஆக்டர்ஸ் எல்லாருமே குரு சோமசுந்தரம் சார் அவர்லேருந்து ஆரம்பித்து கடைசி குட்டி ரோல் பண்ண எல்லாருமே, அந்த சின்ன பசங்க இருந்து எல்லாமே, நாய் செடி அந்த மாதிரிலாம் கூட நடிச்சிருக்கு. அதே மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. அதை அக்வாரியமுக்கு வச்சு ஷார்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிகிட்டே இருக்கான், அது மாதிரி இருக்கலாம். பட் வந்து ஒரு ஆடியன்ஸ், ரெகுலர் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப மெசேஜை வச்சு போட்டு சொல்லி ரொம்ப சோகத்தையோ பார்க்குற நிலமையில இப்போ இல்லை. அந்த மாதிரி இந்த படம் கிடையாது. இதில் பாட்டில் இருக்கணும், ஒரு குடியாடுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கோ, குழந்தைங்கள்லாம் முகல் சொல்லிப்பாங்க, லேடிஸ்லாம் வந்து பார்க்க முடியாத மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்றது கிடையாது. இது எப்படி குடியாரம் வந்து ஒரு ரவுண்டில் குடிக்கிறத நிறுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் நீங்கள் அதை பார்த்துட்டு நிறுத்த முடியாது. 2-3 வாட்டி கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படம் பார்க்குறதுலேருந்து உங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பாட்டில் ராதா மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு கனெக்டிவ்னா நான் குடியாரம் கிடையாது. பட் நம்ம எல்லா ஃபேமிலிலையுமே ஒரு குடியாரர் இருப்பாங்க. எல்லார் ஃபேமிலிலையுமே வந்து அவங்களுடைய சொந்தங்களில் ஒரு ஆள் இருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஆளை இழந்திருப்பாங்க அது மூலமாக. ஸோ இது வந்து அவங்க உயிரோடு இருந்தால் போட்டு காட்டலான்னு தோணுது. இல்லைன்னா இன்னும் எக்ஸிஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க திருந்தலை. அதனால அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களாம் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு 3 மணி நேரம் வாயா சரக்கு வாங்கி தரேன் வாயா அப்படின்னா சொல்லி கூப்பிட்டு இந்த படத்தை பார்க்க வச்சா கண்டிப்பாக மாறிடுவாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஒருத்தர் மாறினாலும் சரி, ஒரே ஒரு நாள் மட்டும் மாறினாலும் சரி, இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. ஒரு ரத்த கண்ணீர் அப்படின்ற படம் எம்ஆர் ராதா எப்போயோ நடிச்சிருந்தார். அது வந்து ஒரு நியூ ஏஜில் ஒரு லைட்டர் வெர்ஷனில் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம். இது எடுத்ததுக்காகவே நீலமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். படத்தில் ஆல்கஹாலிசம் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. தே ஷோ ஹவு இட் இஸ் நாட் ஜஸ்ட் எனி அதர் அடிக்ஷன், இட்ஸ் அ டிசீஸ். அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஜஸ்ட் ஹவு பீப்புள் டீல் வித் இட், அவங்களோட ஃபேமிலிஸ் எப்படி எஃபெக்ட் ஆகுது எல்லாமே ரொம்ப ரியலாக ஷோ பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ லைட் மூவி in a broad sense, but it's a heavy subject. Nalla direction, nalla screenplay, all the actors have done an outstanding performance and I thoroughly enjoyed watching it. The female role வந்து எந்த அளவுக்கு வந்து promising ஆ No questions asked, it was incredible. It was very very promising. She's done an incredible job and I think it is one of her best performances and she's done it so well. She's been so true to the character. In fact, the last monologue, nobody sits for the credits எல்லாருமே உட்காந்து பார்த்து கிளாப் பண்ணி போறாங்கன்னா அவ்வளோ செம்மையா பண்ணியிருக்காங்க. நான் அந்த இமோஷனல் சீன்லாம் நான் வந்து அழுதுட்டேன். ஸோ இட் வாஸ் லைக் ரியலி குட், இட் வாஸ் இன்க்ரெடிபிள். பாட்டில் ராதா எனக்கு பெருசாக குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு குடிக்கணுமான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற சின்ன விஷயம், அந்த டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்ம உழைப்பு கூடயும் நம்ம வேலையோடையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா
இன்னும் வந்து இந்த பிறப்புக்கான அர்த்தத்தை நம்ம உணருவோம் அப்படின்ற சொல்கிறது தான் அந்த பாட்டில் ராதா. அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான ஒன்று தான். ஒன்று குவார்ட்டர் இருக்கும், இல்லை வந்து ஃபுல் இருக்கும், ஆஃப் கிடையவே கிடையாது. அது கம்மியான விஷயம்தான். அதில் இருக்க சிற்றின்பத்தை நம்ம பார்த்துட்டு பேரின்பமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மறந்துடுறோன்றது தான். அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே இருக்காமல் நீங்கள் வெளியில் வந்துருங்கன்றது தான் இந்த பாட்டில் ராதா சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே மைண்ட் ப்ளோயிங்க. குரு சோமசுந்தரம் சார் வந்து அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதில் குருன்னு ஒன்று வச்சிருக்காரு. அவர் சூப்பராக வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அப்படின்றத தாண்டி ஆஸ் பீங் ஆக்டராக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண முடியலேன்ற ஒரு பொறாமை எனக்கு இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேக்லாம் இல்லைங்க. ஒரு படம் வந்து நம்ம ஒரு கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லைன் ஒன்று தேவைப்படுது. அந்த டைம் லைனில் சொன்னால் தான் அது வந்து திரைப்படம், அதுதான் ஃபிலிம். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கிறது அதுதான். ஸோ அதனால் ட்ராக்ன்றது வந்து நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. இஃப் யூ கனெக்ட் வித் த ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் அந்த கேரக்டர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அந்த ஹீரோயின் கூட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடலாம். நீங்கள் வந்து சோமசுந்தரம் சார், நீங்கள் சப்போஸ் வந்து இஃப் யூ ஆர் பீங் அடிக்டட் டு த பர்சன், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் சம்திங் அப்படின்றப்போ வந்து நீங்கள் சோமசுந்தரம் சாரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிடலாம். இல்லையா, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணுறது மட்டுமே லைஃப்பில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கூட கனெக்ட் ஆகிங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஒருத்தர் குடிச்சே வந்து அந்த இடத்துலையே அந்த சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, சாரி, செம்ம மேட்ரு அது. உண்மையாகவே கத்தி எடுத்தோன்னு கத்தியால் தான் சாவு அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, புத்திக்கு அது ஸோ இவங்களுக்கு இதில் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒயின் ஷாப்லேயே இறந்துருவார். அதுதான் அந்த கத்தி எடுத்தோன்னு கத்தியான சாவுன்றது வந்து மேட்ரு. அதுதான் நீங்கள் வந்து குவார்டர் எடுத்தோன்னு குவார்டரால் தான் சாவு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ் ஃபிலிம். எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து யூ வில் டெஃபினெட்லி யூ ஃபீல் தட் இந்த ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் நான் 100% சொல்கிறேன். நாட் ஆஸ் அ ஆக்டர், ஒரு ஃபிலிமாக நான் பார்த்ததில் நான் இங்கேருந்து நிறைய எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டெஃபினட்டாக மக்கள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து டாஸ்மாகில் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்.